நம்ம வாழ்க்கையே இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி தான். நம்ம நினைப்போம் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, கஷ்டப்படாமல் இருக்காங்களே, நம்ம ஏன் அவங்கள மாதிரி இல்லை, நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், நம்ம இப்படியே தான் இருப்போமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு நமக்கு எண்ணம். அந்த மாதிரிலாம் நமக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் வாழ்க்கை என்றது இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். அவங்கள நம்ம பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்க மாதிரி நமக்கு தெரியும். அங்கேருந்து நம்மளை அவங்க பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஆனால் வாழ்க்கையில் எல்லாருமே கஷ்டம்தான் பட்டுட்ருக்கோம். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம். அதுதான் கர்மாக்கள். விதி யாரையும் விடாது. பிறக்கும் போதே எழுதிடுறாங்க இறப்பின் தேதியை. இந்தந்த கணத்தில் இது நடக்கும், இந்தந்த நேரத்தில் இதெல்லாம் அனுபவிச்சு ஆகணும். இதெல்லாம் வரதான் செய்யும். நம்ம உட்காந்து அழுதுட்டு இருந்தாலோ, அதை கஷ்டப்பட்டாலோ, வேதனைப்பட்டாலோ அது நிற்க போகிறதில்ல. விதியின்படி நடந்து தான் ஆகும். இந்த கருமாக்கள்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலான்னு கேட்டிங்கன்னா, முருகன் வழிபாடு தான். முருகனை நம்ம உள்ளம் முருகி வணங்கணும். தப்பே செய்யாத நம்ம தூய்மையான உள்ளம் நம்மக்கிட்ட இருக்கணும். முருகன் அதில் வாசம் செய்யணும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சுருக்கோம் பார்த்து நம்ம திருத்திக்கணும். இனிமேலும் அந்த தவறு செய்யாத மாதிரி நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். நம்ம வாழ்க்கையில் முருகன் இருக்காரு, முருகன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம என்னென்ன செய்கிறோம், என்னென்ன செய்ய போகிறோம் எல்லாமே முருகர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் நம்ம தவறு செய்யாமல் இருக்கணும். முருகன் இருக்கார், அதனால் நம்ம எப்போவும் தோற்று போக மாட்டோம். முருகன் இருக்கார், அதனால் நமக்கு எந்த கஷ்டமும் வராது. முருகன் இருக்கார், அதனால் நமக்கு யாரும் எந்த தொந்தரவும் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குமானால் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிச்சயமாக ஜெயிக்கணும். முருகனை வணங்கணும், நல்லது செய்யணும், தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுவோம். நம்மக்கிட்ட கோடியாக பணம் இருந்தால்தான் தர்மம் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தர்மத்தை பண்ணுவோம். நம்ம சாப்பிட்ற ஒரு பிடி கை சோறு தான், அதுலேயும் 2 பருக்கு எறும்புக்கு போடலாம், அதுலேயே கொஞ்சம் எடுத்து காக்கைக்கு வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக யாரோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை உபசரணை பண்ணலாம். நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொட்டி கொடுக்கறத பதில் யாருமே இல்லாமல் அனாதையாக இருக்காங்க பாருங்கள் ரோட்டில், அவங்களுக்கு நம்ம ஒரு வேளை உணவு வாங்கி தரலாம். ஒரு வேளை சாப்பாடு அவங்களுக்கு அதை வயிறார சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சொர்க்கம் மாதிரி தெரியும். அவங்க மனசார நம்மளை வாழ்த்துவாங்க. நம்ம வாழ்க்கை அதுலேயே நிறைய மாற்றங்கள் வரும். முருகர் இதெல்லாம் பார்த்துட்ருப்பார். நமக்கான வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும், நம்ம போகிற பாதையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் விலக்க விட்டுட்டு நம்மளை வாழ வைப்பார். நம்மளை நல்லபடியாக வழி நடத்துவார். முருகனுக்கு பிடிச்சது ஒன்று தான், தர்மத்தின் வழியில் நம்ம நடக்கணும். அநியாய அக்கிரமம் நடந்தால் முருகன் பார்த்துப்பார். நம்ம தூய்மையான உள்ளத்துக்கு நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கணும். அந்த உள்ளத்தில் முருகன் வாழக்கூடிய ஒரு இடமா